திலகா இப்போ இந்த புக்கு ரீட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இப்போ இதில் எப்படின்னா ஒரு சாப்டர் வருது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 33ல் குழந்தைங்க ஏன் பொய் சொல்கிறாங்க, அது வந்து தவறெல்லாம் கிடையாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாப்டரோட ஹெட்டிங்கே பாரேன், லைஸ் பொய்கள், ப்ரீச் அப்படிங்கிறது அத்துமீறல், எல்லை மீறல், வரைமுறை மீறல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரீச் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவுனாகவும் வருது, வேர்பை யூஸ் பண்ண முடியும். பட் நவுனாக ஐ ப்ரீச் த கோட், ஐ ப்ரீச் த ட்ரஸ்ட், ஐ ப்ரீச் லா, அது மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம் வேர்பில். பட் நவுனில் நான் ஒரு அப்பா அம்மா வச்சுருக்கிற ட்ரஸ்ட், நம்பிக்கை, அதோட ப்ரீச், அதை வந்து அத்துமீறல் இல்லையா. இப்போ நம்ம அப்பா அம்மாவோட நம்பிக்கையை எல்லாம் மீறுறாங்க, லைஸ் பொய்கள் அப்படிங்கிறது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போது ப்ரீச்னு தனியாக சொல்லிவிட்டு ஆஃப் இங்கே யூஸ் பண்ணலைன்னா இந்த ஒரு சென்டென்ஸுக்கு உயிரே இருக்காது. ப்ரீச் அத்துமீறல், ட்ரஸ்ட் நம்பிக்கை, இது ரெண்டு மட்டும் சொன்னால் உனக்கு எதாவது புரியுதா? ப்ரீச் ட்ரஸ்ட்னு என்ன தெரியுமா? போய் நம்பிக்கையை யாரோ ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து அத்துமீறு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து கிறிஸ்கிட்ட நீ சொல்கிறேன்னு வச்சுக்குவேன், கிறிஸ் ப்ளீஸ் கம் ஹியர், ப்ரீச் ட்ரஸ்ட் அப்படின்னா நீ போய் யாராவது நம்பிக்கையை அத்துமீறுன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல இந்த புக்கு என்ன சொல்ல வருது, யாரையும் அத்துமீற சொல்ல, ஆனால் அந்த இது வந்து நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதனால தான் இதை வந்து கனெக்ட் பண்ணும் ரெண்டு அப்படின்னா ஆஃப் யூஸ் பண்ணணும். எது உடைய அப்படிங்கிறது தான் ஆஃப். இப்போ ப்ரீச் மட்டும் இருந்துச்சுன்னா சரி ஃபைன், சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா ஏதோ ஒன்று அத்துமீறல், எதுடைய அத்துமீறல் அப்படிங்கிறது தான் அந்த எது உடைய அத்துமீறல்ங்கிற விஷயம், ட்ரஸ்ட். கரெக்டாக? ஸோ ட்ரஸ்ட்டுடைய அத்துமீறல், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட். கரெக்டாக? இதே லா அப்படின்னா ப்ரீச் ஆஃப் லா. இப்போ ஒரு வேளை டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், நம்ம வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணல டிராஃபிக் லைட்டை, போயிட்டோம், நம்ம எதை ப்ரீச் பண்ணியிருக்கோம்? லாவை தானே ப்ரீச் பண்ணியிருக்கோம், சட்டத்தை அத்துமீறி இருக்கிறது. அப்போது ப்ரீச் ஆஃப் லா. இதே வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதோட ப்ரீச் ஆஃப் ரூல்ஸை வந்து ப்ரீச் பண்ணுறது. நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ், இப்போ டேக்ஸ் வந்து கட்டலை ஒரு கம்பெனி, ப்ரீச் ஆஃப் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ். ப்ரீச் ஆஃப் ரெகுலேஷன் மட்டுமே சொன்னால் கூட போதும், ப்ரீச் ஆஃப் டேக்ஸ் ரெகுலேஷன்னு பிரித்து போட்டு அந்த ரெண்டு நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். பட் வெறுமனே அதை கனெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, அதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் போகிறேன். ஒரு பேஜ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் உனக்காக. என்னென்னா இப்போ பேஜ் நம்பர் 35ல் பாரு, இந்த இடத்துல எப்படி தெரியுமா வர்றாங்க, இந்த கதை பற்றி எப்படி வர்றாங்கன்னா, ரொம்ப அதிகமாக நான் சொல்ல, ஏன்னா மகாத்மா காந்தியோட பையன் மணிலால் காந்தி வந்துட்டு அப்பா பண்ண அதே விஷயத்த நல்லதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது மணிலால் காந்தியோட பையன் அருண் காந்தின்னு நினைக்கிறேன், ஆமாம் அருண் காந்தி வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி கார் வந்து ஃபால்ட் ஆயிடுது. இவர் கொண்டு போய் ஃபால்ட்டியான காரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விடுறாரு பையன் அருண். விட்டுட்டு படத்துக்கு போயிடுறாரு. திரும்ப வந்து அப்பாவை பார்த்தா லேட் ஆயிடுது, மழை வந்து லேட் ஆயிடுது. அப்பா நின்றுட்டுருக்காரு மழையில், கார் இல்லாமல். அப்பா கிட்ட வந்துட்டு அருண் காந்தி சொல்கிறாரு, அப்பா இல்லை லேட் ஆயிடுச்சு கேரேஜுக்கு, அதனால அவங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் காரை லேட்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்காட்டி அப்பா வந்து தலையை தொங்க போடுறாரு. இல்லை நீ வந்து இல்லாதப்பவே நீ தேட்டருக்கு போயிருக்க, நீ இல்லாதப்பவே நீ வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுது, ஆனால் ஏற்கனவே ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கராஜிலிருந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அவர் உடனே ரியாக்ட் பண்ணல, நீ போய் சொல்கிற, நீ தப்பான பையன், நீ என்கிட்ட புழுகிற, அது மாதிரிலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இந்த உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் பேசுறதை கொஞ்சம் நேரத்துக்கு பேசலைன்னா நீ என் கூட பேசாத, அப்படி பேசலை, ஜஸ்ட் 1 minute சைலண்ட்டாக இருந்தார் பார்த்துட்டு அவனை. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது இறங்கி நடந்தார் வீட்டு முன்னாடி. அப்பா மணிலால், பையன் அருண் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு, ஹெட்லைட்டை வந்து பின்னாடி போட்டுக்கிட்டு அப்பா பின்னாடி போட்டு வரும்போது அந்த ஸ்டியரிங் வேலை வந்து தட்டி அடின்னு அடிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்ட்டு. அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. மணிலால் காந்தி நினச்சிருந்தா ரஃப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது பண்ணாமல் பையனை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எதுக்கு வர்றோன்னா நம்மளுடைய லேர்னிங்க்கு வர்றோம். இப்போ என்னென்னா இந்த பேஜில் 5 places ஆஃப் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் பாரு.
என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அதை உனக்கு முன்னாடி ஸ்டோரியை சொன்னேன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு புரியணும்ல, அதுக்காக. சரி, இப்போ பார்த்தோன்னா இந்த பேஜில் ஒரு பேராகிராஃப்லேயே 5 பிளேசஸில் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஆஃபே கிடையாது. ஸோ ஆஃப் இல்லாமல் எத்தனையோ சென்டென்சஸ், எத்தனையோ பேராகிராஃப் எழுத முடியும். பட் ஆஃப் வந்து ஒரு முக்கியமான ப்ரப்போசிஷன். மற்ற ப்ரப்போசிஷன்ஸ் மாதிரி தான் ஒரு 4-5 இன், ஆஃப், ஃபார் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரப்போசிஷன். ஓகே, இப்போ நான் இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் உனக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஒன் உனக்கு பாயிண்ட் பண்ணணும், ஒரு நிமிஷம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் in an interesting study done in 2002 at MITங்கிறது ஒரு கேம்பஸ், they found that, இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது சொல்லப்போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி, ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணதில் 2002 MIT கேம்பஸ் அந்த காலேஜில் பண்ணதில் they found, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தட், எதை, ஆன்சர் இப்போ தான் வருது. தே ஃபவுண்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் தட் ஆன்சர் வருது. என்ன வருது ஆன்சரு? மோர் தென் 60% ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் லைட் an average of 3 times within the first 10 minutes of a conversation. அப்படின்னு என்னென்னா, இதோட மீனிங் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், அடிப்படை, அதாவது நமக்கு இருக்கிற செய்திகளை வச்சு அடிப்படையில் உண்மையை சொல்லப்போனால், இன் an interesting study done in 2002 at MIT, அதாவது ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி 2002 MITயில் பண்ணதில் தே ஃபவுண்ட், கண்டுபிடிச்சாங்க தட் மோர் தென் 60% ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் லைட், அதாவது 60%க்கு மேல் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் அதில் பங்கேற்றவர்கள், அதில் பங்கேற்ற 60%க்கு மேல் இருக்கவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போயினா, an average of 3 times within the first 10 minutes of a conversation. again இங்கே ஆஃப் வருது, நான் சொல்கிறது என்ன, கான்வர்சேஷன். அதாவது அந்த விவாதம் தொடங்கின அந்த ஆராய்ச்சிங்கிறது என்னென்னா, விவாதம் மூலமாக செய்யப்படுற ஆராய்ச்சி. எல்லாத்தையும் விவாதிக்க விட்டு அவங்க எப்படி ஆராய்ச்சி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆவரேஜாக 3 times, அதாவது என்னென்னா மொதல் 10 நிமிஷத்தில் 3 தடவை வந்து போய் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 60%, எல்லாருமே கிடையாது, 60%. கரெக்டாக? இப்போ இதை வந்து சொல்ல வரணும். இங்கே சொன்ன விஷயம் என்ன, குழந்தைங்க போய் பற்றி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் என்ன எடுத்துக்கிறாரு, இந்த புக் எழுதினவர் ஒருத்தர் நமக்கு சொல்ல வர்றாரு என்னென்னா, அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி 2002 பண்ணதில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 60%க்கு மேலே அதில் பங்கேற்றவர்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க மொதல் 10 நிமிஷத்தில் பேசும்போதே 3 தடவை போய் சொல்லிடுறாங்க. பொதுவாக எல்லா இடத்துக்குமே அது பொருந்தும், அது வேறு மேட்ரு, அந்த விஷயத்தை அப்புறம் பேசலாம். இதில் 2 இடத்துல ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே, அதாவது நம்ம சொல்ல வரோம்ல தமிழில், அதில் பங்கேற்ற 60% பங்கேற்பாளர்கள், விவாதிப்பவர்கள். அப்போது 60% ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ், நாட் ஆல் ஆஃப் தம் இல்லை. அவங்க சொல்கிற மோர் தென் 60%, 60%க்கு மேலே. இப்போ 60% த பார்ட்டிசிபெண்ட்ஸ், இது ரெண்டையும் தனித்தனியாக பாரு. இந்த ரெண்டையும் சேர்க்கறது யார்? ஆஃப். 60% தான் எதுடைய, பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய 60%. பார்ட்டிசிபெண்ட்ஸை 100%ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுடைய 60%, அவர்களுடைய 60%. அந்த உடையங்கிற மீனிங்க்கு தான் ஆஃப் அங்கே வருது. அந்த ஆஃப் இல்லாமல் பாரு, மோர் தென் 60% த பார்ட்டிசிபெண்ட்ஸ். மோர் தென் 60%ங்கிறது ஒரு நவுனு, பார்ட்டிசிபெண்ட்ஸுங்கிறது நவுனு. இந்த 2 நவுனை யார் இங்கே கனெக்ட் பண்ணுறா? 60%க்கும் மேலான அப்படின்னு வருது இது. இந்த பக்கம் பங்கேற்பாளர்கள், 60%க்கும் மேலான பங்கேற்பாளர்களில்
பங்கேற்பாளர்களில் 60, இப்போ தமிழ் எழுதும்போது என்ன சொல்லுவோம், பங்கேற்பாளர்களில் 60% மேலானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பங்கேற்பாளர்களில்னு சொல்ல வர்றோமோ அங்கே லில் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்து நம்மளுடைய இதில் ப்ரிப்போஷனாக வருதோ அது மாதிரி இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டு. இங்கிலீஷில் மோர் தென் 60% ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். இப்போ கிறிஸோட கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஒரு 20 பசங்க, 50 பேரில் 20 பேர், அதாவது ஆஃபை நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். இப்போ நான் முன்னாடி ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சொன்னேன், அதே மாதிரி இந்த இடத்துல ஆஃப் எப்படின்னா எதுடைய அப்படிங்கிறதோட தான் ஆஃப். இங்கே வந்து மோர் தென் 60%னா மோர் தென் 60% ஆஃப் ட்ரீஸ் சொல்ல வர்றோமா, மோர் தென் 60% ஆஃப் பீப்புள் சொல்ல வர்றோமா, மோர் தென் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வர்றோமா, மோர் தென் 60% ஆஃப் கார்ஸ் சொல்ல வர்றோமா, எதை சொல்ல வர்றோம்? மோர் தென் 60%ங்கிறது மாறாது. இப்போ பழமுதிர் நிலையம் போகிற அங்கே வந்துட்டு பாவக்காய் பார்க்குற 100% தான் முழுமையானது, கரெக்டாக? அளவில் சொல்ல வரும்போது இல்லைங்க 50%க்கு மேலே வந்து எனக்கு பார்த்தா அழுகின மாதிரி இருக்குது. அப்போ எப்படி சொல்லுவேன் நான்? ஐ வென்ட் டு பழமுதிர் நிலையம், ஐ சா மோர் தென் 60% ஆஃப் பிட்டர் காட் வேர் ஸ்பாயில்டு. அப்போது எப்படி ஐ சா ஆல் தி பிட்டர் காட் ஸ்பாயில்டுங்கும் போது ஆஃப் தேவையில்லை. ஆனால் அதை அளவுபடுத்தி சொல்கிறோம் பார்த்தியா நம்ம, இந்த அளவு எதுடைய அப்படின்னு வருது பார்த்தியா, இந்த அளவுன்னு உள்ள வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து போடும்போது தான் அதை விவரிக்க தோணுது. இது ஒன்று வச்சுக்குவோம். இப்போ கிறிஷோட கிளாஸ் எடுத்துக்குவோம், 20 பசங்க வந்து வரல, 50 பேர் இருக்காங்க. about 20 students of about 20 of the students or about 50% of the students didn't make it to the class. பர்சன்டேஜ் சொல்லும்போது இல்லை 1/3 அளவில் சொல்லுவாங்க. நம்ம ஒன்று சொல்ல தெரியுமா தமிழில், ஒன்று 22% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம் அக்யூரேட்டாக, இல்லை 33%ன்னு சொல்ல வரலாம், இல்லை 1/3 பங்கு. அந்த பங்கு வச்சு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, 1/3, 2/3, 4/5, மோஸ்ட்லி 1/4, 1/2, 3/4, 1/3 இதுக்கு தான் பயன்படுத்துவோம். கண்டதெல்லாம் 5/8லாம் பயன்படுத்திட்டு இருக்க மாட்டோம் தமிழில். கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசிங்கிற மாதிரி வர்றது விஷயங்கள். ஸோ மோர் தென் 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது அந்த அளவை குறிக்கிறது, அந்த ஆஃப்ங்கிறது தான் கனெக்ட் பண்ணுறது. லைடு போய் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 3 times வித்தின் த எதுக்குள்ளேன்னா, இப்போ பாரு ரெண்டாவது இடத்துல ஆஃப், ஃபஸ்ட்டு 10 minutes ஆஃப் அ கான்வர்சேஷன். இப்போ கான்வர்சேஷனுங்கிறது விவாதம், பேச்சு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 2 பேரும் சேர்ந்து கலந்துரையாடல் தான் சரியான வார்த்தை, விவாதம் கூட கிடையாது. விவாதம் வந்து டிபேட்டு வரும். ஆர்கியூமெண்ட் வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறதுனா ஒன்றை வந்து ஒரு பாயிண்ட் மேலேயே குறியாக நின்றுக்கிட்டு விவாதம் பண்ணுறது. நார்மலாக விவாதம் பண்ணுறதுக்கு டிபேட்டு தான். கான்வர்சேஷனுங்கிறது கலந்துரையாடல், நல்லா இணங்கி பேசுகிறது, கரெக்டாக? இப்போது நான் பேச்ச ஆரம்பித்தோடனே 10 நிமிஷத்தில் தமிழில் சொல்கிறேன் தெரியுமா, பேச்சு ஆரம்பித்த உடனேங்கிறதுக்கு இங்கே வித்தின் வந்துடும். ஆரம்பித்த உடனேங்கிறதுக்கு வித்தின் இல்லை, பட் அதுக்குள்ளே பேச்சு ஆரம்பித்தது 10 நிமிஷத்துக்குள் அப்படிங்கும்போது தமிழில் வந்துட்டு எப்படி பேச்சு ஆரம்பித்த கான்வர்சேஷன், பேச்சு ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்ட்டுங்கிறது உள்ளே வருது, ஆரம்பித்தா 10 நிமிஷத்துக்குள் அப்படி சொல்கிறோம்ல. ஃபஸ்ட் 10 minutes ஆஃப். இப்போ ஃபஸ்ட் 10 minutes இன்னும் கான்வர்சேஷன் வராது. கான்வர்சேஷன் வந்து ஒரு இடமோ பொருளோ அந்த மாதிரி விஷயம் வராது. கான்வர்சேஷனுங்கிறது இங்கே ஒரு உரையாடலின் முதல் 10 நிமிடங்களில், முதல் 10 நிமிடங்கள். இப்போ கலந்துரையாடல் இது கான்வர்சேஷன், ஃபஸ்ட் 10 minutes முதல் 10 நிமிடம். பட் கலந்துரையாடலின்னு சொல்லணும்ல, எதுடைய கலந்துரையாடல் வெறுமனே கான்வர்சேஷன் ஃபஸ்ட் 10 minutes 10 நிமிடங்கள் விவாதம். ஆனால் தமிழ் இப்படி சொல்கிறது இல்லையா, கலந்துரையாடல் முதல் 10 நிமிடங்கள், கலந்துரையாடலின் முதல் 10 நிமிடங்களில். நம்ம வந்து பேசும்போது நேற்று கலந்துரையாடல் முதல் 10 நிமிடங்கள் போய் சொன்னார்கள், இப்படி சொல்ல மாட்டோம். நேற்று கலந்துரையாடலின் முதல் 10 நிமிடங்கள். ஸோ அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, வாட் இஸ் வேர்ஸ் இஸ் தட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஒன்லி ரியலைஸ்ட்
that they were fibbing when video tapes of their conversations were played back to them. அதாவது இந்த பொய் சொல்லியிருக்காங்களா 60%, அவங்களுக்கு யாருக்கும் பொய் சொன்னோம்னே தெரியல. வீடியோ டேப் ப்ளே பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு உணர்ந்தாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, அதில் பெரும்பான்மையோர் உணர்ந்து கொண்டனர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படின்னா, வாட்ஸ் வேர்ஸ், எது கொடுமைனா, ஈஸ் கொடுமைனா, தட், அதாவது அது கேன்சர் வருது, எது கொடுமைங்கிற கேன்சர் வருது, மோஸ்ட் ஆஃப் தம், அதில் பெரும்பான்மையோர், தெம்ங்கிறது ஒரு சொல்லு, மோஸ்ட்டுங்கிறது அதிகப்படியான்னு குறிக்கிறது, அவர்களில் அதிகப்படியானோர். இப்போ இங்கே வந்து பங்கேற்றவர்கள் 60%, கலந்துரையாடலின் முதல் 10 நிமிடங்கள், அவர்களில் அதிகப்படியானோர், நம்பிக்கையின் அந்த எல்லை மீறல். அடுத்தது வீடியோ டேப்ஸ் ஆஃப் தேர் கான்வர்சேஷன், விவாதத்தின் வீடியோ டேப்ஸு. ஓகே, ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி, வீடியோகிராஃப்ஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இந்த சாப்டரோட ஓப்பனிங்கில் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு, அட் த ஓப்பனிங் ஆஃப் திஸ் சாப்டர், இதையெல்லாம் எப்படி நீ வச்சுக்கலாம்னா, பின்னாடி வர்றத இது ஒரு பக்கெட்டு மாதிரியும் அது இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியும். இப்போ திஸ் சாப்டர் அப்படிங்கிறது நீ ஒரு பக்கெட்னு வச்சுக்கிறேன், அதோடைய ஓப்பனிங், எண்டிங், மிடில் அப்படின்னு நிறைய பால் உள்ளே போட்டுக்கிற, இல்லை ஒரு பாக்ஸ் உள்ளே போட்டுக்கிற. ஓப்பனிங்கை பற்றி மட்டும் சொல்ல வர்ற. இப்போ லைஃபே நீ ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸாக பார்த்துக்கோ, ஒரு பக்கெட்டாக பார்த்துக்கோ. டியூரிங் மை சைல்ட்ஹுட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இன் த பிகினிங் ஆஃப் மை லைஃப், இன் த மிடில் பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப், இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் மை லைஃப். அந்த லைஃப்ங்கிறது மாறவே இல்லை, ஆனால் முன்னாடி நிறையா வச்சுக்கிட்டு நடுவில் ஆஃப் யூஸ் பண்ணுற பாரு. இப்போ நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன், இந்த மார்னிங் செஷன் ஆஃப் மை டே, காலையில், இந்த ஈவினிங் செஷன் ஆஃப் மை டே. ஸோ அந்த பகுதிகளை பிரித்து சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது அது உடையன் ஆகுது இல்லை. இப்போ உடம்பே இருக்குது, ஒரு முழுமையான ஒரு இதுன்னு வச்சுக்குவோம், ஒரு அங்கம்னு வச்சுக்குவோம். இப்போ உடம்புடைய அப்படிங்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. உடம்பின் பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸ். அதில் ஹேண்ட்ஸ் ஆஃப் மை பாடின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா நான் என்னை பற்றி தான் பேசுகிறேங்காட்டி இப்போ ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா சொல்ல வர்றாங்க இங்கிலீஷில் எழுதுகிறேன் பாரு. உண்மையாலுமே என்ன மீன் பண்ணுறாங்க ஒவ்வொரு மொழினா, ஹேண்ட்ஸ் ஆஃப் மை பாடி ஆர் பெயினிங் இப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்படி சொல்ல மாட்டோம் பேசும்போது, ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங் அப்படி சொல்லுவோம், மை ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங். ஏன் மை ஹேண்ட்ஸ் ஆஃப் மை பாடி அப்படி தான் உள்ள அர்த்தம் மீன் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் மை பாடி தான் உள்ளே இருக்குது, பொதிந்து இருக்கிறது அந்த வார்த்தை. ஏன் சொல்கிறது இல்லைன்னா, நான் உனக்கு சொல்லும் போது தெரியும் நான் என் பாடியை பற்றி தான் சொல்கிறேன்னு, அதனால் நான் இதை மறைச்சிட்றேன். தமிழ்லேயும் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம படிப்போம் தெரியுமா, ஈரோடு வென்றது, ஈரோடு அணி வென்றது அப்படின்னு கிடையாது, அது வேற ஒரு கிராமரு. அது மாதிரி எனக்கு என் கை வலிக்குதுன்னு தான் சொல்லுவோம். என்னுடைய பற்றியா சொல்ல வர பற்றியா, என்னுடைய உடம்பின் கை வலிக்கிறதுனா சொல்ல போகிறோம் கிடையாது. ஆனால் அதில் கூட உண்மையாலுமே இலக்கணத்தில் அது மறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்லும்போது மை ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங், ஏன்னா இங்கே உனக்கு தெரியும் என்னோடய பாடி தான் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை அடுத்தவங்க ஹேண்ட்ஸு, நான் ஒரு டீச்சரோட பேசிகிட்டு வந்தேன், அவங்களுடைய ஹேண்ட்ஸ் பெயின் அப்படின்னா வந்து அப்போ வேணால் சொல்லலாம். ஷீ செட் ஹெர் ஹேண்ட்ஸ்னாலே அது உடம்போடு ஒட்டி வர்றது தான் கரெக்டாக. அதனால எப்பயுமே யாரோடது சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. த டீச்சர் செட் ஹெர் ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங், வேர் பெயினிங். த டீச்சர் சேஸ் ஹேர் ஹேண்ட்ஸ் ஆர் பெயினிங். எப்போயுமே அந்த இதில் உள் பொதிந்து வருதில்ல ஹேண்ட்ஸ். இப்படி பிரித்து பாரு நீ நிறைய விஷயங்கள்ல. த கார் வி ஓன், கார் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கார் இல்லை, த ஸ்டியரிங் வீல் ஆஃப் த கார், த ஸ்டியரிங் வீல் ஆஃப் த கார்னு சொல்லுவோம். எதிராக பிரேக் ஆகிருக்குது காரில் அப்படின்னா த ஸ்டியரிங் வீல் ஆஃப் த கார் கரெக்டாக. இப்போ காருங்கிறது பெரிய பாகம், அது உடைய ஒரு பாகம் தான் ஸ்டியரிங். அதே மாதிரி கான்வர்சேஷன் சில டைம் அப்படி வரும். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸுங்கிறது 100% பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கேற்ற அனைவர்களும் போய் சொல்ல, பங்கேற்றவர்களில் மோர் தென் 60%. கலந்துரையாடலின் முதல் 10 நிமிடங்கள், அவர்களில் பெரும்பாலானோர், வீடியோ டேப்ஸ், அந்த விவாதத்துடைய வீடியோ டேப்ஸு, இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கிறது.
இங்கே வந்து சாப்டரோட ஓப்பனிங்கில். ஸோ பலவிதமான பயன்பாடுகள் வருது. பட் இதை நீ திரும்ப திரும்ப ப்ளே பண்ணீன்னா உனக்கு கொஞ்சம் புரியலாம்.